திமுக கூட்டணியில் நிற்கிறது, நிறைய சீட்டை ஜெயிச்சுட்டு தாவேக்காவை ஆதரிக்கிறது, அதான் அவங்களுடைய எய்மே. விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவங்க வந்துட்டு ஒரு 3 நாள் ஒரு ஏக்கத்தோட கதவு திறந்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே போகணுன்ட்டு. அதுக்காக இவங்க வந்துட்டு கொள்கை ரீதியாக சில சமாளிப்புகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதே திருமாவளவன் தான் சொன்னார், சிறுபான்மையினர் ஓட்டுகளை திமுக அணிலேருந்து பிரிக்கிறதுக்காக தான் விஜயா பாஜக இறக்கி விட்டுருக்குது அப்படின்றாரு. அதாவது இவருக்கு ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா, இப்போ உடனே மாறிட்டார் அவரு. நேற்று என்ன பண்ணார் அவர், சண்முகம் அங்கே போனார், ஸ்டாலினை சந்திச்சுட்டு வெளில வந்துட்டு நாங்கள் இந்த கூட்டணியை தான் இருப்போம்னு சொல்லிட்டு போயிட்டார். சிபிஐ அதை சொல்லலை, திருமாவளவன் அதை சொல்லலை. என்ன அர்த்தம் அதுக்கு? அப்போ இவங்களுக்கு கொள்கை முக்கியம் இல்லை, இடம் முக்கியம், பதவி முக்கியம். அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக ஆதரவு பேரவை இருக்கு இல்லையா, அந்த அமித்ஷா பேரவை, அந்த அமித்ஷா பேரவையை சேர்ந்த இவர் வேலுமணி, அப்புறம் சி.வி. சண்முகம், இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஆதரவு எம்எல்ஏக்கள்லாம் எடுத்து பூச்சேரில் வச்சுருக்காங்க. இப்போ இன்றைக்கி அவங்க ஒரு முடிவு எடுக்க போகிறாங்களாம். அதாவது கட்சியை உடைக்கிறது, சட்டமன்ற கட்சி தலைவராக வந்துட்டு சி.வி. சண்முகத்தை தேர்ந்தெடுக்கிறது. பரப்புரைக்கே ஒரு கேண்டிடேட் வரல, 40,000 ஓட்டில் ஜெயிக்குது. அப்படின்னா விஜயனுடைய படம்லாம் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கணும்? ஒரு படமும் 2,000 கோடி 3,000 கோடி சம்பாரிச்சிருக்கணும். அப்படியே வந்தது. அதுவும் 3 நாளைக்கு அப்புறம் தூக்குனாங்கன்னா அந்த படத்தெல்லாம். அப்போ எதுவுமே உண்மை கிடையாது. பாட்டம் லைன் என்னது? இவிஎம். கண்ட்ரோல் பண்ணுறது யாரு? பிஜேபி. ஸ்டாலின் தொகுதியில் பதிவான வாக்குகள், இன்னொரு பக்கத்தில் விவிபேட் இருக்கு. அந்த விவிபேட்டில் இருக்கிறத மட்டும் எண்ணிட்டு முடிவு சொல்கிறாங்கன்னு சொல்லுங்க. 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கு. அதுக்கு இவங்க ஒத்துக்கிட்டு கலைக்கிறது ஒத்துக்கணும். ஸ்டாலின் தான் முடியுமா? முடியாது. அதனால விஜய் கொண்டாந்து ஸ்டாலின். ஆனால் இதெல்லாம் புரிஞ்சவரா விஜய்? அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் சாரு எதிரி, தீய சக்தி, போய் முட்டிக்க. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம். விஜயோட தவிர்த்து 108 இடங்கள்ல இவற்றும் ஆட்சி அமைக்க முடியாம வந்துட்டாங்க. ஆமாம், ஆளுநர் கோரிக்காங்க. ஆனால் ஆளுநர் ஒன்றும் பிரச்சனை இருக்காங்க. ஆமாம். பாஜக என்ன சொல்லுது அதுதான் ஆளுநர் செய்வாருங்கிறது வெளிப்படையானது. பாஜகவோட திட்டம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது இவர் என்ன பண்ணிட்டாரு, இவ்வளோ பெரிய வெற்றி எல்லாம் வந்தது பாஜகவினால தான், இவிஎம்னால தான், எல்லாம் வந்துட்டு தெரியும். ஆனால் வெற்றி பெற்றுட்ட உடனே இவர் அதுக்கப்புறம் செக்குலர் வேஷம் போட பார்த்தார். இவர் காங்கிரஸோட இவங்க ஒரு டீலிங் எப்போதுமே வச்சுட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸோட உடனே இவர் இது பண்ணிட்டு அந்த 5 சீட்டு, காங்கிரஸினுடைய திட்டம் என்னன்னா திமுக நிற்கிறது, ஜெயிக்கிறது, நிறைய சீட்டை வச்சுக்கிட்டு தாவேக்காவை சப்போர்ட் பண்ணுறது தான். அது சீக்கிரட்டாக அவங்க அந்த திட்டத்தை வச்சுட்டு தான் இருக்கிறது இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு 5 சீட்டு தான் கிடச்சிது. ஸோ அதே வச்சுட்டு டீலை போட்டுக்கிட்டு அங்கே போனாங்க. போட்டுக்கிட்ட உடனே அவன் வந்துட்டு எடுத்து விட்டான், ப்ளக்கை பிடிங்கி விட்டான். நீ வந்துட்டு என்னால் இந்த இடத்துக்கு வந்திருக்க 108 சீட்டுக்கு, அப்போது நான் விரும்புகிற கவர்மெண்ட்டாக நீ இருக்கணும் அப்படின்னோம்னா நான் சொல்கிறபடி தான் நீ செய்யணும். நீ காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிற கண்டிஷனை ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடாது. அதான் இங்கே போன உடனே அவர்கிட்ட சொல்லிட்டாரு, 118 வா, இல்லாட்டி கிடையாது அப்படின்ட்டார் அவர். இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ அதான் டெய்லி போயிட்டுருக்கிறாரு. இன்றைக்கும் வந்துட்டு கேட்டுருக்கிறாரா. இப்போ இதில் ஒரு என்னன்னா, இந்த விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவங்க வந்துட்டு ஒரு 3 நாள் ஒரு ஏக்கத்தோட கதவு திறந்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே போகணுன்ட்டு. அதுக்காக இவங்க வந்துட்டு கொள்கை ரீதியாக சில சமாளிப்புகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்துட்டு ஒரு மதச்சார்பற்ற ஒரு கட்சி தான், அது ஒரு மதச்சார்பற்ற ஒரு அரசு தான், அதுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு. இதே திருமாவளவன் தான் சொன்னார், சிறுபான்மையினர் ஓட்டுகளை திமுக அணிலேருந்து பிரிக்கிறதுக்காக தான் விஜயா பாஜக இறக்கி விட்டுருக்குது அப்படின்றாரு. அப்புறம் எப்போ ஒரு நாணஸ்நானம் ஆச்சு அவருக்கு? இப்போ உடனே மாறிட்டார் அவர். உடனே இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்த்துக்கிட்டு அது அதாவது இவருக்கு ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா, அது இப்போ தான் கேள்விப்பட்டேன் நான். அதே திருமாவளவன் குறிப்பிட்டு சொல்கிறாரு, ஒரு பதவிக்காக கொள்கையை விட்டு தர தயாராக இல்லைட்டு. அப்புறம் நீங்கள் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லையே. அப்புறம் நாளைக்கு எதுக்கு குழுவை கூட்டணும், அவங்க கம்யூனிஸ்டுகள் எதுக்கு கூட்டணும், நீங்கள் எதுக்கு கூட்டணும், அர்த்தமே இல்லையே. அப்போ அது முடிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக ஆதரவு பேரவை இருக்கு இல்லையா, அந்த அமித்ஷா பேரவை, அந்த அமித்ஷா பேரவையை சேர்ந்த இவர் வேலுமணி, அப்புறம் சி.வி. சண்முகம், இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஆதரவு எம்எல்ஏக்கள்லாம் எடுத்து பூச்சேரில் வச்சுருக்காங்க. 35 பேருன்னு சொல்கிறாங்க அதிகபட்சம். அந்த 35 பேரையும் வச்சுக்கிட்டு இவர்கிட்ட வந்துட்டு பேசுனாங்க எல்லாம். எடப்பாடி பழனிசாமிகிட்ட நான் வந்துட்டு ஆதரிக்க முடியாது, கடைசி வரைக்கும் நம்ம கட்சியை எதிர்த்துருக்குறாங்க, நம்ம கட்சியை அவதூறாக பேசியிருக்காரு, அவருக்கு எப்படி நம்ம ஆதரவு கொடுக்க முடியும், அப்புறம் நம்ம கட்சி என்ன ஆகுறது அப்படின்றப்ப அவர் முடிச்சிட்ட உடனே இப்போ இன்றைக்கி அவங்க ஒரு முடிவு எடுக்க போகிறாங்களாம். அதாவது கட்சியை உடைக்கிறது,
சட்டமன்ற கட்சி தலைவராக வந்துட்டு சி வி சண்முகத்தை தேர்ந்தெடுக்கிறது. அதை முடிச்சிட்டாங்க அப்படின்னோம்னா அது விஜய் ஆதரிக்கும். அப்போ விஜய் ஆதரிக்கும் போது என்ன ஆகிடும், பெரும்பான்மைக்கு இந்த அதிமுகவுடைய இந்த ஸ்பிரிட் அவே குரூப்பினுடைய பெரும்பான்மைக்கு இதுதான் துணையாக இருக்கும். பாஜக சொல்கிறதெல்லாம் இவர் செஞ்சாருன்னா இது துணையாக இந்த ஆதரவு இருந்துக்கிட்டே இருக்கும். பாஜக சொல்கிறது இவர் எதாவது முரண்பட்டார்னா இவங்க வித்ட்ரா பண்ணுறாங்க, ஆட்சிக்கு வந்துடும். எலெக்ஷன் தான் அடுத்தபடியாக. இன்னைக்கு கூட ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, நாங்கள் உடனடியே சட்டப்பேரவை தேர்தல் இன்னொரு தேர்தல் விரும்பலட்டு. ஸோ இதான் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ். அதிமுக வந்து உடைய வாய்ப்பு இருக்குன்னு பிடிச்சிருக்கனால தான் இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாத்தையுமே இப்போ பாண்டிச்சேரியில் வந்து ஒரு லாட்ஜில் கொண்டு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நினைக்கிறீங்க, வந்து அவர் கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா எடப்பாடியால்? இல்லை, எடப்பாடியால் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா எடப்பாடியினுடைய நிலைமை வந்துட்டு ரொம்ப பலவீனம் ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட 100 தொகுதிக்கு வரைக்கும் அதிமுக டெபாசிட் அடைந்தது அப்படின்றது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு நீங்களும் ஒரு நெடிய கால பத்திரிகையாளராக இருக்கீங்க, நானும் இருக்கேன். போன மக்களவை தேர்தல் அப்போவே நான் கூப்பிட்டேன், அவங்களுடைய ஒரு முக்கிய நபரை கூப்பிட்டு சொன்னேன், இவிஎம்மை வச்சு உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை குறைச்சிடலாம். ஏன்னா அவன் தனியாக நிற்கிறான், உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை குறைச்சிருவான். நீங்கள் பலவீனப்பட்டதா அவன் காட்டுவான். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் கூட்டணிக்கு போனீங்கன்னா கூட அதை வச்சுட்டு ஈவனாக தான் பேசுவான். அந்த மாதிரி இருக்குது. ஸோ இவிஎம்முக்கு எதிராக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை நான் போய்ட்டு உடனே வந்துட்டு எடப்பாடியார்கிட்ட பேசிட்டு அவங்ககிட்ட வரணும், வரவே இல்லை. இன்றைக்கி எங்கே போய் நின்றுக்குதுன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளாம் எவ்வளோ காலம் பாலிடிக்ஸ் சொல்லணும். ராயபுரம் தொகுதியில் ஜெயக்குமார் டெபாசிட் எடுப்பார், குளத்தூர் தொகுதியில் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும். இது சும்மா டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். எல்லாம் அந்த மாதிரி தான். பரப்புரைக்கே ஒரு கேண்டிடேட் வரல, 40,000 ஓட்டில் ஜெயிக்குது. புரியுதுங்களா? இன்னொரு ரசிகர் மன்றமாக ஒட்டுமொத்த தமிழ்நாடு விஜயனுடைய ரசிகர்களான்னா, அப்படின்னா விஜயனுடைய படம்லாம் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கணும்? ஒரு படமும் 2,000 கோடி 3,000 கோடி சம்பாரிச்சிருக்கணும். அப்படியே வந்தது. அதுவும் 3 நாளைக்கு அப்புறம் தூக்குனாங்கன்னா அந்த படத்தெல்லாம். அப்போ எதுவுமே உண்மை கிடையாது. பாட்டம் லைன் என்னது? இவிஎம். கண்ட்ரோல் பண்ணுறது யார்? பிஜேபி. ஸோ இந்த விடயம் தெரிஞ்சு தான் வந்துட்டு எல்லாமே அங்கே நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இந்த குரூப் என்ன பண்ண போகுது? அவங்க தனியாக முடிவு எடுத்துட்டாங்கன்னா எடப்பாடிக்கு என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது எடப்பாடிக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்க, போகலாம் 4 பேர் 5 பேர் 10 பேர் மினிஸ்ட்ரி ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா வந்து நிற்க போகிறாங்க. சம்பாதிக்கணும், அவ்வளோதானே. சம்பாதிக்கிறதும் 1000 வழி இருக்குது. ஆட்சி அதிகாரம் தான் இல்லை. ஆட்சி அதிகாரம் விஜய்கிட்ட இருக்குது. நான் போய்ட்டு பங்கு போட்டுக்க போகிறேன், அவ்வளோதான் எல்லாமே. ஸோ அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒருவேளை அதிமுக ஒரு குரூப்பு போய் ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா இப்போ அவசரப்பட்டு போன காங்கிரஸோட நிலைமை என்ன ஆகும்? காங்கிரஸுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க சும்மா ஒப்புங்கனாச்சும் கொட்டிக்கிட்டு அவங்களுக்கு என்ன ஒரு மினிஸ்ட்ரி தர போகிறாங்களாம். கத்பர்ட்டு அந்த கன்னியாகுமரி ஜெயிச்சுட்டு இருந்தாங்களே, அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்களாம். ஏன்னா கன்னியாகுமரி அந்த பக்கம்லாம் வந்து தாவிக யாரும் ஜெயிக்கல, 8 மாவட்டங்களையும் ஜெயிக்கவே இல்லை. அவன் ரொம்ப உஷாராக பண்ணியிருக்கிறான். கரெக்டாக 108, ஒரு 10 தொகுதி வராத மாதிரி. அப்போ தான் இவங்க கிட்ட தன்னாடி நிற்பான். எல்லாம் கணக்கு போட்டு தான் அடிச்சிருக்கிறான், அடித்து முடிச்சு விட்டான். அதனால் அவங்களுக்கு ஒன்று கொடுப்பான், இவங்களுக்கு ஒரு 10 பேர் கொடுப்பான், இவங்களுக்கு ஒரு 5. இதில் என்ன இருக்கா? தாவேக்கால என்னங்க இருக்குது? கொடுத்தாலும் பேசாது இருக்க போகிறான், கொடுக்கலாலும் பேசாது இருக்க போகிறான். குடிச்சிட்டா இப்போ காரில் போய்ட்டு ஆட போகிறான். இல்லாட்டி அவன் வந்துட்டு பீரை வாங்கி குடிச்சு அவன் பார்த்தீங்கல்ல தஞ்சாவூர் எம்எல்ஏ என்ன டான்ஸ் ஆடுறாருன்னு. என்ன டான்ஸ் ஆடுறாரு? பீரை குடிச்சிக்கிட்டே வந்துட்டு நல்லா ஊற்று அப்படி சொல்லி ஆடுறாரு இல்லையா? அவ்வளோதான். விஜய் டான்ஸ் ஆடுறாருன்னா எல்லோரும் தான் டான்ஸ் ஆடணும். டான்ஸ் ஆட வராதவங்க என்ன பண்ணுவாங்க? போட்டுட்டு தான் ஆடணும். அதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே தீர்ப்புகள் இருக்குது, வந்து சட்டப்பேரவையில் வந்து பெரும்பான்மை நிரூபிச்சா போதும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் ஆளுநர் கூப்பிடாம இருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு நிரூபிக்க சொல்கிறாங்க. நாடே சைலண்டாக இருக்கு ஐயா. நாமெல்லாம் பார்த்த ஜேர்னலிசம், நாமெல்லாம் பார்த்த பத்திரிகையாளர்கள், நாமெல்லாம் பார்த்த தலைவர்கள்லாம் இப்போ இல்லையே. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை நீ அழைக்கணும். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்து தமிழக வெற்றி கழகம். அழைக்க வேண்டியதுதான். நீ ஃபார்மேஷன் பண்ணி எனக்கு ஆதரவு இருக்குது வந்துடும், ஓகே, பதவி ஏற்று விட்றேன். ஏற்று விட்டுட்டு ஒரு 2 வாரம் டைம் கொடுத்து நீ அதுக்குள்ளே உன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. அது நிரூபிக்க வேண்டிய இடம் சட்டப்பேரவை, அவ்வளோதானே. போன உடனே 118 வான்னு எப்படி சொல்லலாம்? பட் இது ஒரு எழுதப்பட்ட விதி கிடையாது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு? மேலேருந்து வந்துச்சு உடனே அவ்வளோதான். நான் கேட்குறேன், இந்த விதி அப்படி நான் எடியூரப்பாவை எத்தனை முறை நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க? கர்நாடக மாநிலத்தில் எடியூரப்பா எப்போ பாஜக வந்துட்டு பெரும்பான்மை வந்துச்சு சொல்லுங்கள். இந்த காங்கிரஸ் 135, 104, 100, 103 இப்படி தான் நீங்கள் வந்தீங்க. ஒரு முறை நீங்கள் அவர் கூட்ட பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிங்களா இல்லையா? ஏன் மராட்டியத்தில் ஃபட்னாவிஸை கூப்பிட்டு வச்சிங்களே, காலங்கத்தில் பல்லு கூட வளர்க்காத, காலங்கத்தில் 4:30 மணிக்கெல்லாம் பதவி பிரமாணம் வச்சிங்களே, அப்போ என்ன அடிப்படையில் வச்சுங்க? அப்புறம் ஏன் அவருடைய பதவி விட்டு நிற்கிறீங்க? அப்போது மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் சொல்ல பிள்ளைய கண்டு ஏமாத்துமா புளிய மரத்து பிசாசுன்னுவாங்களே, ஆலமரத்து பிசாசு ஆளை கண்டு ஏமாத்துமான்னுவாங்க. இந்த மாதிரி தான் இது. எந்த கட்சி இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்துட்டு நடத்துக்குவாங்க. இதுதான். ஸோ ஆளுநர் நடவடிக்கை ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சவரா விஜய்? அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் சாரு எதிரி, தீய சக்தி, போய் முட்டிக்க. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆளுநர் அழைக்காத பற்றி நம்மளாம் பேசிக்கிட்டு இருக்கோம். விஜய்கிட்ட ஒரு கண்டன அறிக்கையே வரல. தாவேக்கால ஆற்று தெரிஞ்சாதானே, ஏதாவது தெரிஞ்சாதானே சார். கூட அவருக்கும் தெரியாது, கூட இருக்கிறவங்களும் ஒன்றும் தெரியாது.
ஆச்சா போச்சா தான். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன் விஜய் எடுத்துகிட்டு வராங்க, ஏன் அதிமுக வேணாம், என்னதான் இருந்தாலும் முழுமையாக சுரண்டணும் அப்படின்னோம்னா அதுக்கு வந்து எடப்பாடி ஒத்து போக மாட்டார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸை திமுக கொடுத்துட்டாங்க. அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வசதியான ஒரு செட்டப்பை ஏற்படுத்திட்டாங்க. இப்போ இது யாரும் பிஜேபி நம்ம தான் சொல்லிட்டு இருக்கணும், யாரும் ஒத்துக்கலாம் மாட்டாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் இவங்க செய்வாங்க. செய்யலைன்னா ஆட்சியை கவுத்துடலாம், மேட்ரு புரிஞ்சு போச்சு. 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்குது. அதுக்கு இவங்க ஒத்துக்கிட்டு கலைக்கிறது ஒத்துக்கணும். ஸ்டாலின் இருந்தால் முடியுமா? முடியாது. அதனால விஜய் கொண்டு வச்சிட்டாங்க. இவர் வந்து பிஜேபிக்கு ஒரு கொள்கை எதிரின்னு சொல்றதும், பிஜேபி இவரை வந்து ஆட்சி அமைக்க விட மாட்டோம், ஆட்சி வந்துடுவோன்னு ஏது கொள்கை எதிரி? இந்திய ஒன்றிய அரசு சொல்லிட்டு இணக்கமாக போய் தான் தமிழ்நாட்டுக்கு நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி ஒரு முடக்கம் கொடுப்பார் இல்லையா, அதன்படி போயிட வேண்டியதுதான். இதுவே ஒரு நாடகம்னு நினைக்கிறீங்களா? வந்து இப்போ அவங்க வந்து ஒரு எதிர்ப்பு மாதிரி இவங்க பேசுறது, விஜயனுடைய கட்சி இந்த அரசியல் எல்லாமே ஒரு டிராமா தான் சார். கொள்கை எதிரின்னு சொன்னேன், அந்த கொள்கை எதிரி அவர் எங்க எதிர்த்தாரு? பிஜேபி இங்கே ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாரு, களத்திலே இல்லைன்னு தானே சொன்னாரு இல்லையா? அதனால எல்லாம் டிராமா தான். ஜனகன் படத்தை நிறுத்தி வச்சிருக்கிறது உட்பட எல்லாமே ஒரு விசாரணைக்கு அவரை கூப்பிடுறாங்க கரூர் சம்பவத்துக்கு. விசாரணை முடிச்சிட்டோன்னா ஒருத்தன் எப்படி வருவான்? இவர் ஜாலியாக கையாட்டிட்டு வர்றாரு. என்கிட்ட கேட்டாங்க, நான் தான் சொன்னேன் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னு. அவ்வளோதான். ஸோ இவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் நாடு மக்கள் நலன் முன்னேற்றம்லாம் எதுவுமே தெரியாதுங்க. அவர் ஒரு தனி மனித வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தவர். அவர் எடுத்தாந்து சென்ட்ரல் ஸ்டேஜில் உட்காரச்சிங்கன்னா என்ன பண்ணுவார்? அவர் தெரியாது. இது வழிமுறையாக வந்துட்டு நலத்திட்டங்கள் நல்வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு வந்த கட்சி திமுக. ஸோ அவங்களால எதை வேணாலும் செய்ய முடியும். இவங்களுக்கு என்ன தெரியும்? யாருக்கு தெரியும்? அவங்கள அருண்ராஜுக்கு தெரியுமா, ஆது அர்ஜுனாவுக்கு தெரியுமா, புஷியானதுக்கு தெரியுமா? யாருக்கு எதுவும் தெரியாது. என்ன பண்ணுவாங்க இவங்க? அவன் சொல்றதெல்லாம் ஆமாம் போட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். அதுமாதிரி காங்கிரஸோட இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? வந்து அவசரப்பட்டு போய் ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. வந்து என்றைக்குமே அவங்க முதல்ல மாறல குத்துனதில்லை, முதல்ல தான் குத்துவாங்க. இன்னொரு தடவை குத்திட்டு போயிருக்காங்க, அவ்வளோதான். அவங்களது ரொம்ப ஏற்பாடுங்க. திமுக கூட்டணியில் நிற்கிறது, நிறைய சீட்டை ஜெயிச்சுட்டு தாவேக்காவை ஆதரிக்கிறது, அதான் அவங்களுடைய எய்மே. புரியுதுங்களா? ஆனால் இங்கே என்ன விட 5 தான் வந்துச்சு. ஸோ அதையும் எடுத்துகிட்டு போய்ட்டு அடக்கி வச்சுட்டு அவங்க ஆதரிக்கிறாங்க. அவங்களுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, எதுவுமே கிடையாது, பதவி மட்டும்தான். திமுக வந்துட்டு இந்த இந்தியா கூட்டணியில் காங்கிரஸை முன்னிலைப்படுத்தி சேர்ந்தது தப்பு. இந்தியா கூட்டணியில் வந்துட்டு இதை காங்கிரஸை வெளியேற்றிட்டு இந்த மாநில கட்சிகள்லாம் சேர்ந்து பண்ணாதான் உண்மையான கூட்டாட்சி தத்துவத்தை இது பண்ண முடியும். மாநில சுயாட்சி கிடைக்கும், நீட்டு போன்ற தேர்வுகள்லேருந்து விலக்கு கிடைக்கும், எல்லாமே அந்த மாதிரி கிடைக்கும். பாஜகவையும் காங்கிரஸையும் எதிர்த்து தான் அந்த அணி இருக்கணும். இதில் யாராவது ஒருத்தர் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா கூட அதுக்கு ஒரு ஆல் இண்டியா கேரக்டர் வந்துடும். அவன் மாநில உரிமைகள்லாம் வந்துட்டு காப்பாற்ற முடியாது. டிஆர் பாலு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு காங்கிரஸோட துரோகம்னு சொல்லி. ஆனால் ஜோதிமணி மாதிரி காங்கிரஸ் தரப்புலேருந்து என்ன சொல்றாங்க, ஏற்கனவே திமுகவும் இதை மாதிரி பண்ணியிருக்கு. வந்து இது இப்போ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை, வந்து ஒரு நிலையான நல்ல ஆட்சி வேணுங்கிறதுக்காக, பாஜக உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் விஜய்க்காக நல்லாட்சி விஜய் அமைப்பாருன்னா அன்னைக்கே நீங்கள் போக வேண்டியதானே. அன்னைக்கு விஜய் 50 சீட்டு தரேன்னாரு, இங்கே 42க்காக நீ போராடினீங்க. அன்னைக்கே போயிருக்கலாமே நல்லாட்சிக்காக. ஏன் ஜோதிமணிக்கு அப்போல்லாம் அறிவு வேலை செய்யா? இவங்களை என்ன சொல்றது? ஒரு சந்தர்ப்பத்துக்கு அதுக்கப்புறம் முட்டு கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே திமுகவும் இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணியிருக்கு. இப்போ 2016 எங்களை கலத்தி விட்டாங்க. ஆமாம், வாஜ்பாய் கவர்மெண்ட் வரும்போதும் இந்த மாதிரி திடீர்னு வந்து அவங்க வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. நாங்கள் மூப்பனார் ஒரு 3 MP அவங்க மட்டும் ஆதரவு தெரிவிக்காமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. மூப்பனாரை கைட்டு விடலையா? காங்கிரஸ்காரன் கைட்டு விட்டது இல்லையா? நீங்கள் 63 சீட்டு வாங்கினீங்க, எப்படி வாங்கினீங்க? மேலே ரைடு பண்ணிட்டு கீழே சீட்டு அவர் நெகோஷியேட் பண்ணிக்கல. கடைசியில் மக்கள் தானே தோற்கடிச்சு அன்னைக்கு 5 MLA தான் 2011 தேர்தலில். திமுகவை மாநில கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மாநில நோக்கோடு இருப்பாங்க, ஆனால் இவங்க ஆதிக்க நோக்கோடு இருப்பாங்க. இதான் அந்த 2 ஃபார்மேஷனுக்கு இருக்கிற வித்தியாசம். இவங்க தமிழ்நாட்டு நலன்னு கட்சி நலன்னு இவங்க போவாங்க. அவனுக்கு வெறும் ஆதிக்க நலன் தான். நிறைய சீட்டு வேணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. நீங்களாம் உங்களுக்கு கைட்டு விட்டோடனே நீங்கள் எவ்வளோ ஓட்டு வாங்கினீங்க? ஜோதிமணி 30,000 ஓட்டு வாங்கிச்சு. மாணிக்கம் தாக்கூர் வந்துட்டு 36,000 ஓட்டு வாங்கினாரு. அடுத்த முறை 2019 கூட்டணி போட்டாங்க. உடனே 4.5 லட்சம் ஓட்டு 5.5 லட்சம் ஓட்டுன்னு சொல்லிட்டு MP ஆனீங்க. அப்போ யார் ஜெயிச்சது? இப்போ வந்துட்டு திமுக துணை இல்லாத நீங்கள் ஒரு தொகுதி ஜெயிக்க முடியுமா? என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க இந்த இந்தியா கூட்டணி? இப்போ ஓரளவு காங்கிரஸ் திமுக இந்தியா கூட்டணி இல்லைங்க, ஆசண்டேட் கிடையாது. ஸ்டாலின் முன்னெடுக்கணும். கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் பிஜேபி அல்லாத ஒரு ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரெஸ் பண்ணணும். அதனுடைய நோக்கம் என்ன? ட்ரூ ஃபெடரல், உண்மையான கூட்டாட்சி, சமூக நீதி, மதச்சார்பின்மை, இந்த மாதிரினுடைய அடிப்படைகளில் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கொடுக்கக்கூடியதா, இந்த நாட்டுடைய ஒற்றுமையை காப்பாற்றக்கூடியதா, மக்களிடையே ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தக்கூடியதா, அப்படியான ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான ஒரு அணின்னு சொல்லிட்டு அவங்க உருவாக்கணும். காங்கிரஸ் கூடாது, பிஜேபி கூடாது. இன்னைக்கு பிஜேபி வந்து இவ்வளவு அகஸ்திரமாக வந்து வளர்ந்துருக்க நிலைமையில் அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? பாஜக வளர்ந்துருக்குது அப்படின்றதே ஒரு மித்துங்க. ஒன்றும் வேண்டாம். என்னைக்கு நான் சொல்கிறேன், இப்போ கூட சொல்கிறேன், ஸ்டாலின் தொகுதியில் பதிவான வாக்குகள் இன்னொரு பக்கத்தில் விவிபேட் இருக்குது. அந்த விவிபேட்டில் இருக்கிறத மட்டும் எண்ணிட்டு முடிவு சொல்கிறாங்களே சொல்லுங்க பார்ப்போம்.
நீ எதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறீங்க நீங்கள் போட்ட ஓட்டு விவிபேட் தானே, அதை எண்ணி இப்போது இவிஎம்மில் வந்ததுக்கும் அதையும் வச்சு கம்பேர் பண்ணி முடிவுகளை அறிவிக்க சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாம் மாறிட்டோம். ஏன்னா அங்கே வந்துட்டு கட்டாயம் விடுறத நம்ம மானிட்டர் பண்ணுறோம். ஓட்டு போட்ட உடனே நான் மானிட்டர் பண்ணுறேன், கட்டாயம் விடுது, அதில் சீரியல் நம்பரே இருக்காது. அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறோம். அதை ஒன்றே பண்ணாதான் 1 மாதத்தில் அதுவே அழிஞ்சு போயிடும். அப்படியேப்பட்ட ஒரு ஏற்பாடு. தெர்மல் பிரிண்டிங். காங்கிரஸ் பிசிகே பற்றி சொன்னீங்க, இப்போ கம்யூனிஸ்ட்களும் சொன்னீங்க. அந்த கம்யூனிஸ்ட்களுமே வந்து விஜய்கிட்டருந்து வந்து எங்களுக்கு ஆதரவு கேட்டு கடிதம் வந்திருக்கு, நாங்கள் கூட்டி முடிவு போடுவோம்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க கம்யூனிஸ்ட்கள்? இல்லை, நீங்கள்லாம் வந்துட்டு என்ன அடிப்படையில் போகிறீங்கன்ற, நீங்கள்லாம் வலிமையாக அரசியலை எதிர்த்துட்டு கடைசியில் அவங்க அவருக்கு வந்துட்டு போதுமான அளவு பெரும்பான்மையோட வரல அப்படின்னோம்னா உடனே நான் அவங்களோட சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைப்பேன், அதிகாரத்தை பிடிப்பேன் அப்படின்னோம்னா, அப்போ அதிகாரத்துக்காக ஆட்சிக்கு இருக்கிறவங்க நீங்கள் கொள்கை கூட்டணிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்றது என்னோட கேள்வி. திமுக ஒரு கொள்கை கூட்டணி அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்களே, இப்போ என்னாச்சு? நேற்று என்ன பண்ணார் அவர் சண்முகம்? அங்கே போனார், ஸ்டாலினை சந்திச்சார். சந்திச்சுட்டு வெளில வந்துட்டு நாங்கள் இந்த கூட்டணியை தான் இருப்போம்னு சொல்லிட்டு போயிட்டார். சிபிஐ அதை சொல்லலை, திருமாவளவன் அதை சொல்லலை. என்ன அர்த்தம் அதுக்கு? அப்போ இவங்களுக்கு கொள்கை முக்கியம் இல்லை, இடம் முக்கியம், பதவி முக்கியம். பூசி ஒடுவுறாங்க சார், வேற ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறாங்க, கூட்டணியிலையுமே வந்து விசிக்கு ஓட்டுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை எலெக்ஷனில் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? எங்கேருந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு நான் கேட்குறேன். இவிஎம் வச்சு பயன்படுத்தானே இவ்வளோ பெரிய வெற்றி வந்துருது. நான் ட்ரான்ஸ்ஃபர் இல்லாதனா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஜேர்னலிஸ்டாவது விஜய் 10 சீட்டை தாண்டுவாருன்னு சொன்னாங்களா? அப்போ அவர் எப்படி 110க்கு போனார்? ஏன்னா அந்த அளவுக்கு பிளைண்டாக இருக்கிறோம் நம்ம. எங்கேருந்து விழுந்துச்சு? இப்போ இங்கே ஏதாவது மக்கள் பத்திர ஏதாவது மாற்றத்துக்கான ஒரு மகிழ்ச்சி இருக்குதா? எல்லாருமே ஏன் ஒரு வித சோகத்தில் இருக்காங்க? ஏன்னா அவங்க ஓட்டு போடல, ஆனால் இந்த மாதிரி ஒரு முடிவு வந்துருக்குது. அப்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட வந்துட்டு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னோம்னா என்ன புரியவே இல்லை எனக்கு. இவர் ஜெயிச்சது உண்மையா? உண்மை அப்படின்னோம்னா நீங்கள் அவரோட போயிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்துருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். இப்படி தானே அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு பூத்துலேயும் 250 to 300 ஓட்டு தாவேக்காக்கு இருக்குதா? உழுதுருக்குதா? எப்படி சொல்லுவீங்க அதெல்லாம்? அது மாதிரி இன்னொன்று நேற்றுக்கு ஒரு தகவல் வந்தது, அதிமுக ஆட்சிக்கு திமுகவோட ஆதரவு 2 திராவிட கட்சிகளும் இணையுது. இல்லை, அதை நேரத்தை உடைச்சிட்டாங்க. உடைச்சிட்டாங்க. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வந்துட்டு ஒரு அதிகமான ஆதரவு வந்து தாவேக்கா கொடுத்துட்டாங்க. அதை டிஸ்டர்ப் பண்ணணும். அதை ஸ்டாலின் சொல்லிட்டார், அது கிடையாது, நாங்கள் 6 மாதத்துக்கு நாங்கள் எந்த விதமான இதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா அது மக்கள் பற்றியில் வந்துட்டு ஒரு எதிர்ப்புணர்வு ஏற்படுத்தும். தேவையற்றது அது. கொடுத்துட்டாங்களா விஜய்க்கு, அது எப்படி வந்துச்சோ அவர் இருந்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் 6 மாதத்துக்கு அப்புறம், இல்லையா? அதனால் அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. எடப்பாடி இதை பற்றி என்டர்டெயின் பண்ணலை. எதிர்காலத்தில் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அதிமுகவும் திமுக ஒரு இணையறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படிலாம் எதுவுமே ஆகாதுங்க, ஒருபோதும் ஆகாதுங்க. அது 2 வேற ஃபார்மேஷன். அது முடிஞ்சு போச்சு. அந்த கட்சியில் இந்த கட்சியில் வந்து சரலாம், இந்த கட்சியில் அந்த கட்சியில் போய் சரலாம், அது நடக்கும். ஆனால் 2ம் இணையவே இணையாது. அதே மாதிரி பாஜக என்னதான் நீ விஜயை வச்சுட்டு உருட்டிட்டு பரட்டிட்டு விளையாட்டு போனாலும் உன்னாலேயும் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. அப்படிதான் போகும். நீங்கள் சொன்னீங்க அது 100 பேருக்கு மேலே அதிமுக டெபாசிட் இருந்திருக்காங்க. என்ன ஆகும்னு நினைக்கிங்க இது அதிமுக எதிர்காலம்? அதிமுக வந்துட்டு மட்டுமே ரீஆர்கனைஸ் ஆகணும். ஆனால் உடையுத நம்மளாம் எதிர்பார்த்து ரீஆர்கனைஸ் ஆகும். சசிகலா கூட்டுவாங்க, தினகரனை கூட்டுவாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா அது பண்ணி உட்காந்து மறுபடியும் அதிமுக பழைய நிலைக்கு உயரும்னு பார்த்தா இல்லையே. 47 இடம் தான் கிடச்சிருக்குது. அதுக்குள்ளேயே ஒரு ஸ்பிரிட்டு, அவங்க வேற ஒரு முடிவெடுக்க போகிறாங்க. அதனால என்ன பண்ண முடியும்? அது ஒரு கட்சி, அது ஒன்றும் இல்லை. இந்த ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். அதுக்கப்புறம் சிவி சண்முகம் தலைமையிலான ஒரு கட்சியை வந்துட்டு தமிழ்நாட்டில் ஏதாவது வெற்றி பெறுமா? முடியாது. அவ்வளோதான். அப்படியே போயிட்டு ஃபிஸ்ல் அவுட் ஆகி அழிச்சிருவாங்க. அது அடியும் அப்படின்ற நிலையில தான் வந்துட்டு இந்த தாவேக்காக்கு இவ்வளோ கிளவுட் வந்துச்சு. ஏன்னா அதை அழிச்சுட்டு அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு தான் பிஜேபி முயற்சி பண்ணான், முடியல. இப்போ பாருங்க, அவனை அழிச்சிட்டான். அவனுக்கு வந்து தேவையில்லை. அவன் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கட்சியை கையில் வச்சுக்கிட்டு ஆப்ரேட் பண்ணலாம். அதுக்கான ஏற்பாடு முடிஞ்சு போச்சு. இப்போ அவனுக்கு ஆதரவு அளிக்கிறது மூலமாக இவனை கட்டுப்படுத்திடலாம். கட்டுப்படுத்தி எதென்ன இயக்கணுமோ இயக்கலாம். கனிம வளம் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கலாம், தமிழ்நாட்டை உடைக்கலாம், மும்மொழி கொள்கையை திணிக்கலாம். என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் செய்யலாம். அதற்கான வாய்ப்பு வந்துருச்சு. ஆனால் என்ன இருக்குது அதிமுக ஸ்டேக்கு? ஒன்றுமே கிடையாது. சினிமா பார்த்தீங்கன்னா இப்போ தவக்க எம்எல்ஏக்கள் 2 பேரும் பேட்டி கொடுத்துருக்காங்க, ஹிந்தியில் பேசுகிறாங்க. பொதுவாக நம்ம தலைவர்களும் சரி, சினிமாக்காரங்க நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியாவுக்கு பேட்டி கொடுக்குறாங்க. ஹிந்தியில் பேட்டி கொடுக்குற பழக்கம் நம்மகிட்ட யாருமே கிடையாது. தமிழில் பேசுவாங்க, இல்லை இங்கிலீஷில் பேசுவாங்க. வந்து 2 தவக்க எம்எல்ஏக்கள் வந்து ஹிந்தியில் பேட்டி கொடுத்துருக்காங்க. அதான் சொல்ல வரேன். இப்போ வந்துட்டு புதுச்சேரியில் தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்குது. நடக்கும்போதே ஒன்றிய அரசுடைய உத்தரவு, மும்மொழி கொள்கை நடைமுறைப்படுத்திட்டாங்களே. அந்த மாநிலத்தை சார்ந்த மக்கள் வந்துட்டு நிறைய ஃப்ரெஞ்சு படிப்பாங்க 3வது மொழியாக. அதை தூக்கிட்டான், ஹிந்தியை படின்றான். ஃப்ரெஞ்சு படித்தாங்கன்னா ஃப்ரான்ஸுக்கு போவாங்க, படிப்பாங்க, மேல் படிப்பாங்க, வேலை கிடைக்கும், எல்லாம் உண்டு. அவ்வளோத்தையும் எடுத்துட்டு நீ ஹிந்தியை படின்றான். அவங்க ஹிந்தியை படிச்சுட்டு போயிட்டு எந்த மாநிலத்தில் பான்பூரி வைக்கிறது? முடியல. அது புரிஞ்சு போச்சு. அங்கே ஏதாவது எதிர்ப்பு வந்துச்சா? கிடையாது. அதே தான் இங்கே மும்மொழி கொள்கை. என்ன விஜய் என்ன சொல்லுவார்?
பாஸ் இதில் என்ன ப்ராப்ளம் பாஸ், இன்னொரு லாங்குவேஜ் தானே படிச்சிருவான், நம்மளால முடியாதா பாஸ், நண்பா நண்பீஸ் நம்ம மொழி தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டினார் வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அவ்வளோதான். அதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. முடிஞ்சு போச்சு, மும்மொழி கொள்கை வந்துருச்சு. கல்வியெல்லாம் அதில் எதுவுமே கேட்க மாட்டார் அவர். எனக்கத்தோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு நடுவல் தழுவல் போக்கெல்லாம் அப்படியே போயிடுவாங்க. அவ்வளோதான். அதனால் எதுவுமே தமிழ்நாட்டுக்கு பெனிஃபிட் இருக்காது, முடிஞ்சு போச்சு. அதனால் அவங்க ஹிந்தி பேசுகிறாங்களா அப்படின்னா எதை அவங்க மேலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் அவங்க பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்ததுன்னா தமிழ்நாடு எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? தமிழ்நாடு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அவங்க பார்க்கணும். ஏன்னா இவிஎம் நீங்கள் தூக்கி வெளியில் எறிகிற வரைக்கும் பாஜகவை ஆட்சி விட்டு இறக்க முடியாது. இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய, இந்த நாட்டை பீடித்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோய் ஜனநாயகத்தை அழிக்கக்கூடிய இந்த இவிஎம் தேர்தல் நடைமுறை. இந்த தேர்தல் நடைமுறையை மாற்றணும்னா முதல்ல இவிஎம்மை ஒழிக்கணும். ஒழிச்சிட்டு மறுபடியும் நம்ம அமெரிக்கா மாதிரி ஜப்பான் மாதிரி காகிதத்தில் ஓட்டுச்சீட்டுக்கு போனோம். அது இல்லாமல் தமிழ்நாட்டில் எதையும் மாற்ற முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒருவேளை இப்போ ஆட்சி அமைக்க முடியல அப்படின்னா என்ன நடக்கும் நினைக்கிறேன்? இல்லை, அது நடந்துடும். அதை விட மாட்டாங்க. மறுபடியும் ஆட்சி அமைக்க முடியலன்னா தேர்தல் தான் நீங்கள் சந்திக்கணும். ஏன்னா திமுகவும் அதுக்கு தயாராக இல்லை, தேர்தல் தான் சந்திக்கணும். அதை விட மாட்டாங்க. இதோ தான் ரெடியாக இருக்காங்களே, வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்களே புதுவையில். நேரம் சாப்பிட்டு விட்டு முடிச்சுட்டு ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. ஆரம்பித்து முடிச்சுட்டு தனி பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு முடிச்சிட்டாங்க. அப்படின்னா ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிட்டாங்கன்னா முடிச்சு போயிடுச்சு. அந்த லெட்டரை வச்சுட்டு இவர் போய்ட்டு ஆளுநர் பார்ப்பார். ஓ வந்துருச்சா, இது ஒரு 27, நீங்கள் எவ்வளோ பேர், 128, மொத்தம் 140, 135, அவங்க யார் ஒரு 5, 140, ஓகே, அவ்வளோதான். அது மாதிரி இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை ஆட்சி அமைக்க முடிஞ்சு இடையில கலைக்கப்பட்டு ஒரு 6 மாதத்துலையோ இல்லை 1 வருஷத்துலையோ எலெக்ஷன் வந்ததுன்னா விஜய் இன்னும் பெரும்பாலும் இல்லை, அது ஒரு ஆப்ஷன் சட்ட ரீதியாக அப்படி ஒன்று ஆகும். 6 மாதம் வந்துட்டு ஆளுநர் ஆட்சியை வச்சுட்டு அது பண்ணலாம். பட் முடிஞ்சிடும்ன்ற நான் ஏன் தான் ரெடியாக இருக்கிறாங்களே ஏற்பாட்டுக்கு. அதான் இல்லை, நீங்கள் இடையில அவங்க விஜய் ஒருவேளை ஒத்துக்கலைக்கல ஆட்சி கலைக்கப்பட்டது அப்படின்னா திரும்ப ஏன் விஜய் வந்துட்டு ஆட்சி கலைப்பெல்லாம் ஒத்துக்க போகிறார்? அவருடைய ஒரே கனவு தாங்க செக்ரட்டேரியட்டில் போய்ட்டு இந்த சீஃப் மினிஸ்டராக கையெழுத்து போடணும், அவள் தானேங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் அவரே மெக்கானிக்கலாக ஆகிடுவாருங்க. வரேன்னுவார், ஆஃபீஸுக்கு வரமாட்டேன்னுவார், ஏதோ பண்ணுவார், அவ்வளோதான். அது பாட்டுக்கு அப்படியே ஓடுவாங்க. அடுத்த ஒரு 2029 வரைக்கும் தானே அந்த ஆட்சி. அதுக்கப்புறம் ஒரே நாடு ஒரே தரத்தில் கலைச்சிருவாங்க. ஸ்டாலின் இருந்தாருன்னா அது பண்ண முடியாது. விஜய் தானே இருக்காரு, எந்த வேணாலும் ஒத்துக்குருவார், அவ்வளோதான், முடிச்சு போச்சு. எந்த விதத்துலையும் வந்துட்டு இது பாதிக்கப்படாது. விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆகிறது உறுதி. ஸ்டாலினோட நடவடிக்கை பார்க்கணும், அவைக்கு ஆட்சி அமைறதுக்கு எந்த இடையூறும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பெருந்தன்மையை எல்லாரும் பார்க்குறாங்க. இல்லை, அது ஒரு பெருந்தன்மை அப்படின்னு சொல்றத ஜனநாயக அரசியலில் அது ரொம்ப முக்கியமானது. அது சரி, நம்ம தோத்துட்டோம், ஒரு கட்சி ஜெயிச்சிருக்குது, அந்த கட்சிக்கு தான் ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த ப்ரியாரிட்டி வருது, அதை அவங்க பண்ணட்டும், நம்ம அதை தொந்தரவு கொடுப்பாங்க, அவ்வளோதான். நம்பிக்கையில் திருமணம் வரும்போது இவங்க பேசாத இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு பெரும்பான்மை வருதுன்னா ஜெயிச்சிட்டாங்கன்னா போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 6 மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றது தான், வேற ஒன்றும் இல்லை. அது ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட்டு தான் அவர் பேசியிருக்கிறது. இந்த தமிழக இளைஞர்கள் விஜய் மேலே ஒரு இதில் ஈடுபாட்டில் இருக்காங்க, இல்லை ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஆதாரமே இல்லைங்க. அவருடைய ரசிகர்களை தவிர இவ்வளோ பெரிய வாக்கு விடுறதுக்கான எந்த ஆதாரமுமே இல்லைங்க. அதான் நான் சொன்னேன், நம்மளுடைய பத்திரிகையாளர்கள்லாம் எவ்வளோ பேர் போய் என்னென்ன பார்த்துட்டு வந்தாங்க, அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. அதான் நான் கேட்டேன், குளத்தூரில் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியுமா? இவர் டெபாசிட் எடுப்பாரா? இங்கே சைதாப்பேட்டையில் மா சுப்பிரமணியத்தை 27,000 ஓட்டில் வித்தியாசத்தில் ஜெயிக்க முடியுமா? யாருன்னே தெரியாது. அவன் ஜெயிச்சு போகிறான். அப்போ என்ன நடந்துற போகுது? இப்படிலாம் ஜனங்க ஓட்டு போடுவாங்களா? ஏதோ ஒரு பிஜேபி மாநிலத்தில் நடக்கிற மாதிரி தான் இங்கே நடக்குது. அதனால் இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது, காணல் நீர் தான். இதை மாற்றணும். எப்படி மாற்ற போகிறோன்றது தலைவர்கள்கிட்ட இருக்குது, மக்கள்கிட்ட இருக்குது. திமுக அடுத்த கட்ட நகர்வு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்று தாங்க, இந்த திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனைகள் அப்படின்ற ஒரு இடத்த வந்துட்டு மக்கள் மத்தியில் வலிமையாக கொண்டு போகணும். ஏன் இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுக ஓட்டு போடுற அந்த குடும்பத்தில் இருந்த அந்த வீட்டு பிள்ளைங்கள் வந்துட்டு தாவேக ஓட்டு போடுறத சொல்கிறாங்க. அந்த நிலையை இவங்க மாற்றி அமைக்கணும். அதை மாற்றி அமைக்கணும்னா இந்த கொள்கை அடித்தளம் எவ்வளோ சிறந்தது நம்மளுடைய வளர்ச்சிக்கு, இந்த கொள்கையினால நம்ம எவ்வளோ வளர்ந்துருக்குறோம் அப்படின்றத அவங்க நிரூபிக்கணும். அதை நிரூபிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக தான் இந்த எதிர்கட்சியாக வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தை எடுத்துக்கணும். அவங்க அதை என்ன செய்கிறாங்கன்றது பொறுத்திருந்து பார்க்கணும். நன்றி.